சார் முடிச்சா பேசலாமா? இது ஒரே நிமிஷம். சார் ஓகேவா? ஓகே பேசலாம். இவ்வளவு தேங்க்ஸ் கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு? ஆனால் வர வர நிறைய தமிழ் படங்கள் வந்து இப்படி தான் நிறைய தேங்க்ஸ் கார்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையா ஒவ்வொரு பேரா மெதுவாக ஃபேடின் ஃபேட் அவுட் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ படத்துக்கு லேட் ஆயிடுச்சேன்னு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போய் பரபரன்னு உட்காந்தாலும் அப்பவும் தேங்க்ஸ் கார்டு தான் போயிட்டு இருக்கு. ஏன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஸ்லைடில் போட முடியாதா அப்படின்ற ஒரு சீரிய சிந்தனையோட நம்ம இனி செல்ஃபி ரிவ்யூவை பார்க்கலாம். எச்சன் படத்தோட கதை என்னன்னா, தூத்துக்குடியில வந்து ரொம்ப அடாவடித்தனமா கடன் வாங்கினா திருப்பி கொடுக்காம சுத்திட்டு இருக்கிற ஆள் ஆர்யா. அவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையினால சென்னைக்கு தலைமறைவாக ஓடி வந்துடுறாரு. இந்த பக்கம் பழனியில வந்து ஒரு பெரிய ஹீரோவானோ அப்படின்னு ஆசையோட இருக்கிற ஹீரோ கிருஷ்ணா. அவர் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவெல்லாம் எதிர்த்துட்டு தன்னுடைய காதலியோடைய சப்போர்ட்டோட ஹீரோ வரதுக்காக சென்னைக்கு வந்து சான்ஸ் எல்லாம் தர்றாரு. ஸோ 2 பேருடைய லைஃபும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் எச்சன் படத்துடைய கதை. வழக்கமான எல்லா விஷ்ணுவர்தன் படங்கள் மாதிரியே இந்த படம் ரொம்ப டெக்னிக்கலா சூப்பரா இருக்கு. ஓம் பிரகாஷோடைய கேமரா, யுவன் சங்கர் ராஜோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே படத்துக்கு 2 பெரிய தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு எக்ஸென்ட்ரிக்கான வானபி ஆக்டரா கிருஷ்ணா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு அதிரடியான கேரக்டர்ல ஆர்யா ரொம்ப கேஷுவலா நடிச்சிருக்காரு. தீபா சந்நிதி கிளைமேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் நடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. மற்றபடி காலையில தூங்கி எழுந்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்காங்க படம் ஃபுல்லா. சுவாதி ஒரு குறும்புக்கார கதாநாயகி ரோல்ல கரெக்டா செட் ஆயிருக்காங்க. அப்புறம் வில்லனா ஆதில் ஹுசைன் புதுசா எடுத்துருக்காங்க வர தமிழ் சினிமாவுக்கு. அவர் வந்து ரொம்ப வழக்கமான ஒரு தமிழ் சினிமா வில்ல மாதிரி நல்லா ஹை பிச்சில் பேசுறாரு. வாழைப்பழ காமெடியில் வர கவுண்டமணி மாதிரி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பேசுறாரு. மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. மற்றபடி சின்ன சின்ன ரோல்ல பொன்வண்ணன், அழகம் பெருமாள்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி படத்துல கவனிக்க வைக்கிற 2 பேர் தம்பி ராமையாவும் ஆர்ஜே பாலாஜியும். தம்பி ராமையா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நல்லா சிரிக்க வைக்கிறார். அவருடைய பாடி லாங்குவேஜ், வழக்கமான அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் எல்லாத்துலயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜிக்கு தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற அப்படி சீனு, அவர் ஒரு ட்ராக் எல்லாம் கிடையாது. பட் அவர் வர சீன்லாம் அவர் ஒரு பஞ்ச் அடிக்கிறாரு. அது ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதுதான் விஷயம். ஸோ மற்றபடி படத்துடைய நிறை குறை என்ன அப்படின்றத அடுத்த கட்டல பார்க்கலாம். 3 நாள்ல தலைப்படம் ரிலீஸ் ஆகுது இல்ல, சார தப்பட்டேன்னு அடிச்சு நொறுக்கணையா. நான் ஒரு ஹீரோ ஆகலாம் சென்னைக்கு வந்துட்டேன். சூப்பரா அடிப்பா தெரியுமா, விளங்கிடும். படத்துடைய நிறை முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள், ஓம் பிரகாஷோடைய கேமரா, யுவன் சங்கர் ராஜோடைய பேக்ரவுண்ட் மியூசிக். பட் குறை என்னன்னு கேட்டீங்கன்னா படத்துடைய வீக்கான ஒரு ஸ்கிரீன் பிளே. எச்சன் தொடர்கதையா வரும்போது நான் அதை படிக்கல. ஸோ 2த்தையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நம்மளுடைய பொறுமையை சோதிக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மேலோட்டமா படம் போகுது. ஏடா படம் போர் அடியில, மொக்கையா இல்லை, ஆனா சுவாரஸ்யமாவும் இல்லையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும் போதே இன்டர்வல் போட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஜாலியா இருந்தாலும் அந்த ஜாலியான மொமெண்ட்ஸால மட்டுமே படத்தை தூக்கி நிறுத்த முடியல. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நடுவுல என்னமோ ஏதோ எச்சினி பூத்து சொதப்பிருச்சு. எச்சன் ஒரு காமெடி படமா சீரியஸ் படமா அப்படிங்கிறத முடிவு பண்ணவே முடியல. கொஞ்சம் சுவாரஸ்யமா போற செகண்ட் ஹாஃப்லயும் என்னதான் நடக்க போகுதுன்னு அப்படி கண்ணை விரிச்சு பார்க்கும்போது ஒரு பாட்டை போட்டு நம்மள ஆஃப் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி தமிழ் சினிமால குறிப்பிட்ட ஒரு ஜானர்ல ஒரு படம் வந்துட்டு இருந்தது. அது என்ன மாதிரி படம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க ஆக்டர்ஸ் அந்த படத்துல. கொஞ்சம் அப்படியே காமெடியாவே போகும். கிளைமேக்ஸ்ல வந்து எல்லா ஆக்டர்ஸும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அங்க வந்து வில்லனுடைய ஆட்களும் வந்து சண்டை போடுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா மெயின் வில்லன் கூட ஹீரோ வந்து சீரியஸா சண்டை போட்டுருப்பாரு. அப்போ ஒரு சீரியஸ் பீஜிங் போடும். அப்புறம் குட்டி வில்லன் கூட காமெடியன்ஸ் வந்து காமெடியா சண்டை போடுவாங்க. அப்போ காமெடியான ஒரு மியூசிக் போகும். அப்புறம் வந்து ஒரு வில்லி கூடயோ இல்ல ஏதோ ஒரு ஃபீமேல் கேரக்டர் கூடயோ ஹீரோயின் சண்டை போட்டு இருப்பாங்க. நான் சொல்றது புரிஞ்சுச்சுல? ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இல்லைனாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் எச்சன் படத்துலயும் இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது படம் முடிஞ்சு வரும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கல. நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. இங்க 2 உயிர் போக போறத நான் பார்த்தேன். மொத்தத்துல ஒரு த்ரில்லர் படத்துக்கான கதையை காமெடி கலந்து சொல்லுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி 2த்தையுமே ஒழுங்கா சொல்ல முடியாத ஒரு படமா தான் எச்சன் வந்திருக்கு. படத்துல ஒரு சீன்ல டைரக்டர் விஷ்ணுவர்தனே வந்து சொல்லுவாரு, என்னுடைய டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எப்பயுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. அந்த லிஸ்ட்ல இந்த படத்தையும் சேர்க்க முடியுமா அப்படின்றத ஷூரா சொல்ல முடியல. எச்சன் நானும் ரவுடி தான். டைரக்டர் விஷ்ணுவர்தன் நம்மளுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, 2 கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கலர் டோன் நான் செட் பண்ணியிருந்தேன். கிருஷ்ணாக்கு வந்து ஒரு ப்ளூ டோன், ஆர்யாவுக்கு வந்து ரெட் டோன் செட் பண்ணியிருந்தேன். அதை மனசில் வச்சுட்டு பார்க்கும்போது படத்தில் கரெக்டாக அது செட் ஆயிருக்கு. கிருஷ்ணாவுக்கு வந்து ஃபுல்லாக ப்ளூ டோன் வச்சிருப்பாங்க. பெரிய ப்ளூ ஸ்கை, அவருடைய ட்ரெஸ் எல்லாம் ப்ளூ இருக்கும், பேக்ரவுண்ட்லாம் ப்ளூ ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆர்யாவுக்கு வந்து அவரோட ட்ரெஸ்ஸில் ரெட் கலர் இருக்கும், பேக்ரவுண்டில் செவத்தில் ரெட் பெயிண்ட் வச்சிருப்பாங்க. ஏன் அவர் குளிக்கிற பக்கெட்டு கூட ரெட் பக்கெட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெட் பக்கெட்டை கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பிளே இந்த ரெட் பக்கெட்டில் காமிச்ச கவனத்தை ஸ்க்ரீன் பிளேலையும் கொஞ்சம் காமிச்சிருந்தா படம் இன்னும் கூட கொஞ்சம் கிரிப்பிங்காக இருந்திருக்கும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான நான் சொல்கிறது எங்களுடைய கருத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றத தாண்டி
கமெண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க வந்து எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடுறோம். ஸோ நீங்களும் உங்களுடைய கருத்தை சொன்னீங்கன்னா அதை நாங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப தேடி கெட்ட வார்த்தை கமெண்ட்லாம் போடாதீங்க, நாங்க delete பண்ணிடுவோம். ஓகே, மீண்டும் அடுத்த செல்ஃபி ரிவ்யூவில் நாம் புது ஹேர் ஸ்டைலோடு சந்திப்போம். ஓகே, பாய். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நடுவுல என்னமோ ஏதோ எச்சிடி பூத்து சொதப்பிருச்சு.